செல்லக்குட்டி தங்கம்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாம்? கொட்டுற மழை. தமிழ்ச்சி கார்டன் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டு இருக்கேங்க. ஹெல்த் வைஸ் நீங்கள் எல்லோரும் எனக்கு ரொம்பவே ப்ரேயர் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ. நம்மளோட கலிசா ரிப்பன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்மளோட ஃப்ரீ பிளான்ஸு கலிசா ரிப்பன், டர்ட்டில் வைன், பென்சில் கேக்டஸ் அண்ட் ரணக்கல்லி லீஃப் ஃப்ரீ பிளான்ட்ஸு நான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன் ஒரு ஒன் டே சேலில். அந்த ஃப்ரீ பிளான்ஸ் நிறைய பேர் புக் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கான பேக்கிங் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் எனக்கு அனுப்பிடுங்க சிஸ்டர்னு சொன்னவங்களுக்குலாம் ஒரு 10-15 பேக்கிங் போயிடுச்சு. அது இல்லாமல் மொத்தமாக இன்றைக்கி நான் பேக் பண்ணுறது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இக்னோர் நெகட்டிவிட்டி. இன்னும் நிறைய நெகட்டிவிட்டிஸ் நம்மளுக்கு வந்துட்டு தான் இருக்குது, கமெண்ட்ஸில் வருது அதெல்லாமே. பட் இருந்தாலும் நம்ம கோல் நோக்கி எப்படி போகணுங்கிறது நம்மளோட 2024 ரெசல்யூஷன் கோல் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாட் ஓன்லி மேக்கிங் மணிங்க. ஒரு மனுஷன் மணி வச்சுருக்கான் அப்படின்னா அதுக்கு பேர் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையும் கிடையாது. அதே சமயத்தில் நம்மளோட கோல் ரீச் பண்ணுறது மணி அப்படின்றது மட்டும் கிடையாது. அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ ஒரு சமர்ப்பணம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கலிசா ரிப்பன் ஆரம்பத்தில் நான் வாங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு, ஒரு தொட்டியில் நான் இருந்து வாங்கும்போது 300 rupees வித் பாட்டு. அது நான் வாங்கி வச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் இது இந்த மாதிரி எங்கே போட்டாலும் இங்கே பாருங்கள் அங்கங்கே எடுத்து வைக்க அதே மாதிரி இந்த டர்ட்டில் வைன் எல்லா இடங்கள்லையும் பரவி இப்படி இருக்குது. பட்டு ஒரு கார்டன் வளர்க்கணும் அழகாக இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது இது எங்கே இருந்தாலும் வாங்கிடணுண்டான தேடி வாங்கினது தான் இது. பட் என்னோடய சொந்தங்கள், என்னோடய தங்கக்குட்டிகள் அந்த மாதிரி நிறைய பேர் வச்ச மெசேஜஸில் பார்த்திங்கன்னா முன்னாடி இதெல்லாமே நான் ஒரு 100 rupees சொல்லி ஒரு பெரிய பஞ்சே கொடுத்துட்ருப்பேன். பட் இப்போ இந்த 4 பிளான்ஸும் என்னால் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு கடவுள் எனக்கான அந்த இட வசதியையும் மனதையும் அதுக்கப்புறம் ஏன்னா இதுக்கான எடுத்துக்கிற நான் நேரம் பார்த்திங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஒரு பேக்கிங்க்கும் கொரியர் போகிற நேரம் ஒவ்வொரு விஷயங்களும் இருக்குது இல்லையா? ஸோ அதெல்லாமே அதான் நான் சொல்லுவேன். நாட் ஓன்லி மேக்கிங் ஃபார் மணி இஸ் நாட் அ கோல். அதாவது மேக்கிங் மணி இஸ் நாட் அ கோல். ஓகே, என்னோடய கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ், சந்தோஷமாக இருக்கணும், மற்றவங்களையும் நம்ம சந்தோஷப்படுத்தணும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அப்படிங்கிறது மட்டுமே தான். ஸோ கார்டனிங்கில் உங்கள் இன்ட்ரெஸ்ட் வளர்த்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் புதுசு விஷயங்கள் நிறைய கற்றுக்குவீங்க. இப்போ இந்த கலிசா ரிப்பனை நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே கொத்தோட தூக்குறோம் பாருங்க. சரி, ரீல்ஸுக்கு எடுத்துருக்கலாம், சூப்பராக இருந்திருக்கும். க்யூட், ஸோ க்யூட். நானே எதிர்பார்க்கல தங்கங்களா. அம்மம்மா அப்படியே கீழே வைங்க அம்மோ. என்னமோ ஆமாம், நீங்கள் எதிர்பார்த்தீங்களா அப்படி இருக்கும்ன்ட்டு? என்னடா ஆமாம்மோ. சரி, ரீல்ஸு கூட எடுத்துருக்கலாமோ, மிஸ் பண்ணிட்டோமோ. இது பாருங்கள், இது கேட்குறீங்கள இது எப்படி வைக்கிறதுன்னு அதையும் நான் சொல்லிடுறேன். இது பார்த்திங்கன்னா தங்கங்களா, இந்த மாதிரி இருக்கிற இந்த இது அங்கங்கே வேர்கள் இதில் வரும். இது இவ்வளோ தானே இருந்துச்சு, எடுத்தோன்னே பூ போல் அப்படியே வந்துருச்சு. மாமா எடுங்க, அது அப்படியே ஃபுல்லாக எடுத்துருங்க. மாமா நெக்ஸ்ட் இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் நெக்ஸ்ட் யாராவது கேட்டால் இருக்குது அங்கங்கே இருந்தாலும் கொஞ்சம் இதுலேருந்து எடுத்துக்கிறேன். இது ஓகே. எப்படி தெரியுமா தங்கங்களா, நீங்கள் வர்றதை விதைச்சி வைக்கிறீங்க. இந்த ஒரு தண்டு என்னை கேட்டால் ஒரு 5 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் இப்படி இருந்தால் போதும் தங்கங்களா. இப்படி அங்கங்கே சும்மா இப்படி இந்த தொட்டி ஏமாந்து போயிடும். இவ்வளோ நாள் நான் அவ்வளோ அழகாக உனக்கு காமிச்சனேடா, ஒன்று கூட என் மேலே வைக்காமல் போறியே அப்படின்னு போட்டு விட்டுறலாமாமோ. இப்படி போட்டு கொஞ்சம் மண் எடுத்து அப்படி போட்டு விட்டுறலாம், போதும். இதை நான் எவ்வளோ நாளில் அந்த மகுந்து வருதுங்கிறதையும் நான் காமிக்கிறேன், ஓகேவா? அப்புறம் பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் ரெயின். இந்த கண்டினியூஸ் ரெயினில் பார்த்திங்கன்னா மண்ணோட தான் இந்த டர்ட்டில் வைன் இப்படி போயிருக்குது இல்லையா? இது என்ன பண்ணுறோம், அப்படி இந்த வீடியோ பார்த்துட்டு இப்போதைக்கு எனக்கு இந்த ஃப்ரீ பிளான்ஸ் கொடுங்க சிஸ்டர்னு வந்தீங்க அப்படின்னா, நான் கொஞ்சம் மற்ற லில்லிஸ் இது சேலில் இருப்பேன்ப்பா, என்னால் உடனே பதில் சொல்ல முடியாது. ப்ளீஸ், தமிழ்ச்சி கார்டன் பொறுத்த வரைக்கும் உண்மைக்கும் சொல்கிறேன், நிறைய ட்ரஸ்ட்வர்த்தி ரொம்ப பொறுமையாக இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. எப்படி நான் சொல்கிறதுனா, கொஞ்சம் பொறுமையாக மட்டும் இருந்தால் தான் வாங்க முடியும். அதேமாதிரி ஒரு யூடியூப்னு பார்க்குறோன்னா கண்டினியூஸாக அவங்களோட வீடியோஸ் ஒரு வீடியோ பார்த்து லேட்டஸ்ட் அப்டேட் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 1 வீக் உள்ள வீடியோ முன்னாடி பார்த்தீங்கன்னா கூட அதில் உள்ள இது இப்போ இருக்காது, புதுசாக ஏதாவது நம்ம மாற்றிருப்போம். ஓகே, ஸோ கைண்டாக நான் கேட்டுக்கிறேன், இதை பார்த்துட்டு கண்டிப்பாக வாங்கணும்னு ஆர்வம் தோணும், நான் தர முடியும். ஆனால் பட் இப்போ என்னால் உண்மையிலே முடியாது. ஏன்னா பழைய ஆர்டர்ஸ் அதெல்லாமே நம்ம நியூ இயர் சேல் கொடுத்த ரெயின் ரிலீஸ்லேருந்து எல்லாமே இன்னும் நிறைய பேக்கிங் அனுப்ப வேண்டியிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா இப்படி மண்ணோடு இருக்குதுல்ல. இன்னொரு விஷயத்தில் நான் சொல்ல வரேன், டூரியில் சத்தத்தை பாரு, சத்தம்
சிஸ்டர் நானும் சேல் பண்ண ஆரம்பிக்கிறேன், நானும் வந்து இது பண்ணுறேன், ஆனால் எனக்கு கஸ்டமர்ஸ் வரல சிஸ்டர், நான் எப்படி தான் சிஸ்டர் நீங்கள் எப்படி தான் கொடுக்குறீங்க என்ன தான் பண்ணுறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு உங்கள் வேலை மேலே டெடிகேஷன் வேணும். உங்களோட வேலையை நீங்கள் மற்றவங்கக்கிட்ட இந்த மாதிரி வீடியோஸாக பண்ணி காமிங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றதை காமிங்க. ஆக்சுவலி எனக்கு கூட இது மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணாமலே நான் கூட பண்ணியிருந்திருக்கேன் தான். பட் நீங்கள் கேட்குறதுக்கு இனிஷியலாக என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், எவ்ரி சேல் அண்ட் பேக்கிங் வீடியோஸ் நான் காமிப்பேன். அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். உங்களோட வேலையை மட்டும் பார்த்து அதுக்கான 2 கஸ்டமர் வந்தால் கூட உங்களுக்கான அந்த 2 கஸ்டமர்னு நீங்கள் அவங்களுக்கு நேர்த்தியாக இருங்க. அந்த 2 கஸ்டமர் அடுத்த 2 பேருக்கு சொல்லுவாங்க, அடுத்த 2 பேருக்கு சொல்லுவாங்க. இன்னொன்று நான் சொல்லிட்டேன், 100% நம்ம யாரையுமே திருப்திப்படுத்த முடியாது. 100% நம்ம யாரையுமே திருப்திப்படுத்த முடியாது. அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து சிஸ்டம் வராங்க இப்படி கேட்குறாங்க போயிடுறாங்க, போகட்டும், போகிறவங்க போகட்டும், நம்மளுக்குன்னு இருக்கவங்க நம்மளுக்குன்னு இருப்பாங்க. நாட் ஒன்லி இந்த கார்டனிங் பிஸ்னஸ், எனி பிஸ்னஸ் 100% யாரையுமே நம்ம திருப்திப்படுத்தவே முடியாது. அதை எப்பயுமே மனசில் வச்சுக்கோங்க. அது மாதிரி தமிழ்ச்சி கார்டன் இன்றைக்கி இவ்வளோ கஸ்டமர்ஸ் அப்படி இருக்காங்க அப்படின்னா ஆரம்பத்தில் இவ்வளோ பேர் கிடையாது. ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லெஸ் பீப்புள் தான் இருந்தாங்க. பட் அதுக்காக நான் அதை விடவே இல்லை, கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருந்தேன் நான். ஸோ அது உங்களுக்கு வேணும், இதுதான் என்னால் சொல்ல முடியும். இன்னொன்று நான் டெடிகேஷன் அப்படின்னு சொல்ல வரது என்னென்னா, இதை எடுத்து ஃப்ரீ பிளான்ட்டு தானே, என்ன பிளான்ட் ஃப்ரீன்னு சொல்லிட்டோம், சரி இந்த இதில் இவ்வளோ தேடு அதில் இவ்வளோ தேடு, மண்ணோடு இருந்தால் என்ன, சும்மா ஃப்ரீயாக கொடுக்குறதுல இதை எடுத்து இப்படி வச்சுக்கட்டுமே. அந்த வேலையை நான் என்றைக்குமே பண்ணினது கிடையாது என் தங்கங்களுக்கு. அவங்கள ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கணும். அப்போ தான் நம்மளை நினச்சி திரும்ப சொல்லுவாங்கல்ல, குதிரை வந்து பீச் குதிரை வந்து எங்கே ஓடி எப்படி திரிஞ்சு வந்தாலும் திரும்ப வந்து அந்த இடத்துக்கே வந்துடணும். அது மாதிரி எனக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏண்டா வெறி பிடிச்சி போய் நம்மளை விட்டுட்டு என்கொயரி பண்ணிகிட்டே இருக்காங்களா, வெளியில் போகிறாங்களா, வாங்குறாங்களா, அதை பற்றிலாம் நம்மளுக்கு கவலையே இல்லை. நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம கரெக்டாக கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா நம்மளோட நேர்மைக்கானது என்னைக்காவது பலன் கிடைக்கும். அந்த பலனை தான் இப்போ தமிழ்ச்சி கார்டன் அனுபவிச்சுட்ருக்குறது. ஸோ அந்த வகையில் இது என்ன பண்ணுவேன்னா, இப்போ ஃபுல்லாக எடுத்து வாஷ் பண்ணுவேன். இன்றைக்கி வேலை இது தாங்க, ஃபுல்லாக எடுத்து வாஷ் பண்ணி இருங்க நான் பேக்கிங்கையும் காமிப்பேன். கலிசாரி பண்ண எல்லாம் கொண்டு வந்து வச்சு, ஆக்சுவலி இதை வாஷ் பண்ணணும்னு நினச்சேன். இதை வாஷ் பண்ணுற அளவுக்கு இதில் ஒன்றுமே இல்லை, க்யூட்டாக இருந்துச்சு, அதனால் அதை வச்சாச்சு. இவங்க வந்து ஃபஸ்ட்டு முன்னாடியே நாங்கள் ஒரு 6:30 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க அந்த ஒர்க்கை. தோட்டத்தில் அம்மா சமையல் அவங்களோட வீடியோஸு லேட்டஸ்ட்டாக பார்த்தேன், மேபி அவங்க முன்னாடி அப்லோட் பண்ணதாக இருக்கும். 6 மணிக்கோ 7 மணிக்கோ சண்டே சம்திங் ஒரு வேலைக்கு வந்த மேலே தோட்ட வேலை பாருமா 2 மணி வரைக்கும் இவ்வளோ தான் முடிஞ்சிருக்குன்னு அவங்க வீடியோ பண்ணியிருந்தாங்க பாருங்கள். அந்த வேலைகள் செஞ்சு பார்க்கும்போது தான் அதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் இது. ஆனால் அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு இந்த பேக்கிங்லாம் முடிச்சுட்டு உட்காந்து உங்களுக்கு கையில் கிடச்சி நீங்கள் ஒரு கமெண்ட் இல்லைனா எனக்கு அந்த இது போடுறீங்க பார்த்தீங்களா, நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் தான் சென்ட் பண்ணுறாங்க. யூடியூப்பில் வந்து நம்ம பார்க்க முடியாதனால வெளி உலகத்துக்கு தெரியறதில்லன்னு வைங்களேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாம் ஓவராக இதாகுதுன்னு சொல்லி லோட் ஆகுதுன்னு சொல்லி டெலீட் பண்ணி விட்டுடுறேன். தேங்க்யூ போட்டு ஸ்டேட்டஸில் மட்டும் போட்டுட்டு. இதை வந்து என்னென்னா, இந்த மாதிரி அவங்க சொன்ன மாதிரி அந்த உழைச்சி பார்க்குறவங்களுக்கு தான் அந்த டைம் எவ்வளோ எடுக்குங்கிறது தெரியும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் என்ன பண்ணணும், இப்படி உலர்த்தணும். ஏன்னா இது வந்து ரொம்ப வீக்கான லீஃப், இது அப்படியே இதாகிடும். அந்த இதில் வந்து என்ன சொல்கிறது, ஈரம் அதிலே இருந்து அந்த இலை ஒரு மாதிரி உலர்த்தி நியூஸ் பேப்பரில் தான் நாங்கள் ஃபோல்டு பண்ணுவோம். அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பரில் ஃபோல்டு பண்ணும்போது அந்த ஈரத்தை அது உறிஞ்சிக்கும். ஸோ இப்போ இந்த சர்க்கிள் வேணால் நீங்கள் யாராவது பேக் பண்ணுறவங்கிறத எப்படி வாஷ் பண்ணுறேன்றதையும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் வாஷ் பண்ணி நம்ம அந்த மாதிரி வெள்ளை ஆக்கிட்டோம். ஒவ்வொரு செகண்டும் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். இந்த மாதிரி தண்ணி கொடுத்து நம்மளுக்கு வாஷ் பண்ண வச்சு இப்படிலாம் நம்ம அனுப்பி ஒன்றையும் நினைக்கணும். இல்லையேன்னு இருக்கிறத விட இருக்கிறத சந்தோஷமாக வச்சுக்கிறணும், அவ்வளோதான். அவ்வளோதான். வெரி குட்மா. அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னும் நிறைய நர்சரிஸ்லேருந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆன்லைன் இப்போ ஒரு 2 இயர்ஸ் 1.5 இயர்ஸாக மோஸ்ட்லி இந்த 1 இயராக நான் பார்க்குறேன். நிறைய ஆன்லைனில் ஈவன் நர்சரி வச்சுருக்கவங்களே ஆன்லைனில் சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அதை பார்த்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. என்ன ஹாப்பியாக இருக்குன்னா, பரவாயில்ல இவங்கக்கிட்டேருந்து வேறு என்ன நம்ம நல்லது கற்றுக்கலாம் அப்படிங்கிறது மட்டுமே தான். பாசிட்டிவானது என்னவோ ஒவ்வொருத்தவங்கள்ட்ட இருந்தோம், அதை அப்படியே பிரித்து எடுத்துக்கிறணும் நம்ம. இங்கே பாருங்கள், இதை ஃபுல்லாக இப்போ காய வச்சுருவேன். கடவுள் பிடிமா மழை வராமல் இருக்கணும். மழை வராமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். இப்படியே இதை உலர்த்திட்டேன்னா இந்த டேப்பராக இருக்கிறதுனால தண்ணி வடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பரில் எடுத்து போட்டு நான் இதை பண்ணிடுவேன்னு வச்சுக்கோங்க.
ஆக்சுவலி அது வந்து ஃபஸ்ட் பேட்ச் தாங்க. நெக்ஸ்ட் பேட்ச் நம்ம அனுப்பணும். 70 ஆர்டர் என்னமோ அந்த ஃப்ரீ பிளான்ஸ் வந்து வந்திருந்தது நம்மளுக்கு. திரும்ப சொல்கிறேன், இந்த வீடியோ பார்த்துட்டு 8973385884 நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அட்ரஸோடு வரவங்களுக்கு மட்டும்தான் நான் ரிப்ளை பண்ணுவேன். அதர்வைஸ் நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். நான் சேவ் பண்ணிக்கணும். நான் சேவ் பண்ணால் தான் என்னோடய அடுத்த மூவ் என்னங்கிறது உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அது இல்லாமல் ஹாய் சிஸ்டர், என்ன பிளான்ஸ் வச்சுருக்கீங்க, டோட்டல் கேட்லாக் இப்படிலாம் வந்து நான் ரிப்ளையே பண்ணுறதில்ல. இதை நான் ரெகுலராகவே சொல்லிட்டேன். இதை வந்து அடமெண்ட் இல்லைனா ஆட்டிடியூட் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. என்னோட இதுதான்றது சொல்லியாச்சு. இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு மட்டும்தான் நான் நல்லா நடந்துக்க முடியும். அந்த வகையில் இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த பர்பிள் கலர் சங்குப்பூ அடுக்கு இந்த சீட்ஸ் இருக்குதுல்ல பாருங்கள், எல்லாம் பச்சையாக தான் இருக்குது. எத்தனை மாதம், 2 மாதத்துக்கு மேலே நான் காமிச்சிட்ருக்கேன். எல்லாம் பச்சை. இப்போ தான் கொஞ்சம் முத்தி வந்துட்டுருக்காங்க. சிஸ்டர் ஆர்டரோடு சேர்த்து அதை கொஞ்சம் வச்சு விட்ருங்களேன் சிஸ்டர், எனக்கு மட்டும் வச்சு விட்ருங்களேன் அப்படிலாம் சொல்லும்போது எனக்கு ஃபனியாக இருக்குது. நான் இது எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்கறதுக்காக வச்சுருக்கிறது தான். ஸோ பிளான்ஸ் வாங்குறவங்களுக்கு இதை நான் ஃப்ரீயாக வச்சு விட்றேன்னு சொன்னாலும் இது முதிர்ச்சி அடைஞ்சால் மட்டும்தான் என்னால் வச்சு விட முடியும். முதிர்ச்சி அடையாமல் என்னால் எப்படி வச்சு விட முடியும்? அது உங்களுக்கும் யூஸ் இல்லை, எனக்கும் யூஸ் இல்லைங்க. பாருங்கள், ஃபுல்லாக காய். இடையில நான் சைடில் யாருக்கு இதை சேலும் பண்ணுறது கிடையாது. தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் ஒரு இது வாங்குறப்ப சொல்லிடுங்க, இந்த மாதிரி ஓகே சிஸ்டர் இதை ரிமைண்ட் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். அது பிரச்சனை இல்லை எனக்கு. நீங்கள் பாருங்களேன், எல்லாம் காய் அவ்வளோ விட்டுருக்குது, எல்லாமே இருக்குது. இன்னும் முதிர்ச்சி அடையலைங்க. பாருங்களேன், இங்கே பாருங்கள், இப்போ தான் லைட்டாக இந்த ஒரு இது வந்து முத்தி வந்துட்டுருக்குது. நானும் குடஞ்சி பார்க்குறேன், இங்கிட்டு வந்துருமா அங்கிட்டு வந்துருமா, இங்கிட்டு முத்திருமான்னு. ஒன்றுமே வரலடா, இப்படி தான் இருக்குது இது. ஓ மை காட், மார்னிங் க்ளோரி, எல்லோ மார்னிங் க்ளோரி. மார்னிங் க்ளோரி கொடியாக போகும். அது வேறு, இது செடி மாதிரி உள்ளது. நேற்று பூத்து வந்தது கிஃப்ட் பிளான்ட்டு சொன்னேன்ல, எப்படி அழகாக பூத்துருக்கு பாருங்கள், மஞ்சேன்னு. இதோட பியூட்டியை மட்டும் பாருங்கள். ஓ மை காட், சூப்பராக இருக்குது போங்க. ஐயோ, மஞ்சள் கலர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆனால் அது இந்த இப்படி மஞ்சளாக இருக்குது. எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன்னு இப்போ இந்த பென்சில் கேக்டஸ் ஆக போகிறாங்க. இவங்களையும் இப்போ ஃபுல்லாகவே கட் பண்ண போகிறோம். வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகுது. நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பேக்கிங் காமிக்கிறேன். அப்புறம் இந்த ரணக்களி லீவ்ஸும் அப்படி தான். ஒரு இலை வச்சாலே போதும். இங்கே பாருங்கள், இலையிலேருந்து இப்படி வருது. இலையை கொஞ்ச நாள் இப்படி சும்மா நீங்கள் தரையில் ஒரு ஈரமான இடத்துல நீங்கள் பாட்டுக்கு போட்டுட்டு கண்டுக்காமலே விட்டுருங்க. அது இந்த மாதிரி ஆகிடும், சூப்பராக ஆகிடும்னு வச்சுக்கோங்க. இவங்களே இப்போ கட் பண்ணி இங்கே பாருங்கள், இங்கேயும் வந்திருக்காங்க. கட் பண்ணி இப்போ கொடுக்க போகிறோம். குட்டி அங்கங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த இது விழுந்து இங்கேயும் மரம் மாதிரி அது உருவாகிட்டு இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு மரம் உருவாயிருக்கு. மரம் இல்லை, ஒரு குட்டி கன்று. ஓகே தங்கங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பேக்கிங் காமிக்கிறேன். இந்த இடத்துல வச்சு தான் பேக் பண்ண போகிறேன். ஃபுல்லாக நியூஸ் பேப்பர்ஸு ஃபுல்லாக ஒரு 15-20 பேர்த்தோட ஆர்டர் இன்றைக்கி உள்ளதை ஃபுல்லாக அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி நியூஸ் பேப்பர் எட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூஷன் பாருங்கள். ஒன்று வச்சு பேர் எழுதி அவங்களுக்கு அப்படியே ரோல் பண்ணி அனுப்பிச்சிடுவோம் நம்ம. இப்போ ஹாப்பி கார்டனிங் தங்கங்களா. நியூஸ் பேப்பர் வைக்கிற வேலை ஆரம்பிச்சாச்சு.